நேற்று ஆடி 18 இந்த தண்ணியில் வந்து நிறைய பேர் பாவத்தை போக்கிருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் தெரியாது இந்த தண்ணியே ஒரு பாவம் தான். இது என்னங்க மக்கள் குடிக்கிற தண்ணியா இல்லை ஏதாவது பெயிண்ட் வாட்டரா? பாருங்களேன் எவ்வளோ பச்சையாக வருதுன்னு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட் நிவேஷ் கிருஷ்ணகிரி வந்து டேம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம இதை பேசியான்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம். இதுக்கு என்ன முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, நந்தி ஹில்ஸ் ஆரம்பிக்கிற இந்த தென்பனையாறு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்க கம்பெனி சொல்லி வரும்போது அவங்க அங்கே இருக்க கெமிக்கல் வாட்டர், அதாவது எஃப்ளூயன்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க, அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணாமல் அப்படியே ஆற்றுல விடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா கலவரப்பள்ளி டேமில் டாக்ஸிக் ஃபோமாக ஃபார்ம் ஆகி நம்ம கிருஷ்ணகிரி டேமுக்கு வரும்போது பச்சையாக இருக்குங்க. லாஸ்ட்டு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தண்ணி மிக்ஸ் ஆகி நிறைய மீன்கள் இறந்து போச்சு. ஆக்சுவலாக நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மீன்கள் வாழ தேவையான டிடிஎஸ் அளவு பார்த்தீங்கன்னா 400க்குள்ளே இருக்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு இங்கே 600 மேலே இருக்கும். பாருங்களேன், அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு கலராக இருக்குது, அங்கே ஒரு கலராக இருக்குங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இந்த தண்ணி மூலமாக விளைஞ்ச காய்கறிகள் தாங்க நம்மளும் சாப்பிட்றோம், கர்நாடகா மக்களும் சாப்பிட்றாங்க, மற்ற ஸ்டேட்டில் இருக்க மக்களும் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருந்தால் இந்த கெமிக்கல் வாட்டரில் கலப்பாங்களா இல்லைன்னு சத்தியமாக எனக்கு தெரிலங்க. நம்ம கிருஷ்ணகிரியோட பெருமைங்க இந்த தென்பனையாறு. ஆனால் இந்த தென்பனையாறில் இந்த கெமிக்கலை கலக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி தான் மனசு வருமோன்னு தெரில. ஸோ தயவு செஞ்சு மனசாட்சி உள்ளவங்க இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இதை தடுத்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ லாஸ்ட்டாக நீ தானே ப்ரோ நந்தி தீர்த்தம் பற்றி பேசுன்னு. கரெக்டுங்க. நம்மளுடைய நோக்கம் அந்த நந்தி தீர்த்தம்ல இருக்க மார்க்கண்டேஸ்வரரை பற்றி பேசணும் தான் தவிர இந்த கெமிக்கல் வாட்டர் பற்றி பேசணும்னு கிடையாது. சொல்லப்போனால் இந்த கெமிக்கல் வாட்டர் பற்றி அதிகப்படியாக நம்ம பேஜில் நிறைய பேசியிருப்போம்.